கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மிதமான அறிகுறிகள் கொண்டவர்களுக்கான சிகிச்சைக்கான மருந்து குறிப்பிட்ட மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கு பயன்படுத்தப்பட உள்ளது. கிளென்மார்க் மருந்து நிறுவனம் ஆன்டிவைரஸ் மருந்தான ஃபிளேவிபிராவிரை ஃபேபிஃப்ளூ என்னும் பெயரில் வெளியிட்டுள்ளது. கொரோனா சிகிச்சைக்காக இந்தியாவில் முதல் வாய்வழி உட்கொள்ளும் அங்கீகரிக்கப்பட்ட மருந்து ஃபேபிஃப்ளூ ஆகும். மும்பையைச் சேர்ந்த கிளென்மார்க் நிறுவனம் இந்திய மருந்து கட்டுப்பாட்டு ஜெனரலிடம் உற்பத்தி மற்றும் சந்தைப்படுத்துதல் ஒப்புதலை பெற்றது. ஃபேபிஃப்ளூ மருந்தை கொண்டு கொரோனா தொற்றுக்கு ஆளாகி குறைந்த அறிகுறிகளோடு காணப்படுபவர்களை குணப்படுத்தி விடலாம் என அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கொரோனா கட்டுக்குள் அடங்காமல் அதிகரித்து வரும் இந்த சூழலில் எங்கள் நிறுவனம் இந்த மருந்தை விநியோகிக்க அனுமதி கிடைத்துள்ளது. இப்போதைய நிலை நாட்டின் சுகாதார கட்டமைப்பை கேள்வி எழுப்பியுள்ளது. இந்த நேரத்தில் எங்கள் மருந்து நிச்சயம் ஆக்கப்பூர்வமான முடிவுகளை அளிக்கும் என கிளென்மார்க் நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஃபேபிபிராவிர் மருந்துக்கான நேரடி சோதனைக்கு அரசிடம் அனுமதி கிடைத்துள்ளது. முதற்கட்டமாக கொரோனா பாசிட்டிவ் என கண்டறியப்பட்டு லேசான அறிகுறிகளோடு காணப்படுபவர்களுக்கு இந்த மருந்தை குறிப்பிட்ட அளவில் கொடுத்து சோதனை தொடங்கப்படும் என கூறியுள்ளது. நாட்டில் உள்ள 11 மாநிலங்களில் உள்ள தேர்வு செய்யப்பட்ட மருத்துவமனைகளில் தலா 150 நோயாளிகளை தேர்வு செய்து 14 நாட்கள் கண்காணிப்பில் வைத்து சோதனை நடத்த முடிவு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் தொடங்கியுள்ளது. எம்ஆர்பி விலை 3500 ரூபாயில் 200 மில்லிகிராம் கொண்ட 34 மாத்திரைகள் அடங்கிய ஸ்ட்ரிப் வெளியிட்டுள்ளது கிளென்மார்க் நிறுவனம். அதாவது ஒரு டேப்லெட்டின் விலை சுமார் 103 ரூபாய். ஒரு நோயாளிக்கு 2 ஸ்ட்ரிப்புகள் வீதம் 82,500 நோயாளிகளுக்கு ஒரு மாதத்திற்கான ஃபேபிஃப்ளூ மருந்தை கிளென்மார்க் தயாரிக்க முடியும் என உறுதியளித்துள்ளது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆரம்ப கட்டத்திலேயே இந்த மாத்திரையை வழங்க ஆரம்பித்தால் நல்ல முன்னேற்றம் இருப்பதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். லேசான மற்றும் மிதமான கொரோனா பாதிப்பு உள்ளவர்களிடம் இந்த மருந்தை பரிசோதனை செய்ததில் 88% வெற்றியடைந்துள்ளதாக கிளென்மார்க் நிறுவனம் தெரிவித்துள்ளது. நீரிழிவு நோய், இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ள நோயாளிகளுக்கும் லேசான கொரோனா அறிகுறி இருந்தால் இந்த மாத்திரை பலனளிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் மேலும் இந்தியாவில் கொரோனா நோய் எதிர்ப்பு மருந்தான ரெம்டெசிவிர் மருந்தை உற்பத்தி செய்ய சிப்லா மற்றும் ஹெட்ரா ஆகிய 2 முன்னணி மருந்து நிறுவனங்களுக்கு இந்திய மருந்து கட்டுப்பாட்டு ஆணையம் ஒப்புதல் வழங்கியது. மிக அவசர தேவைக்காக மட்டும் இந்த கொரோனா எதிர்ப்பு மருந்தை பயன்படுத்த மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. இதன் மூலம் விரைவில் இந்தியாவிலேயே இந்த மருந்துக்கான உற்பத்தி துவங்க உள்ளது. இந்தியாவைச் சேர்ந்த மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் கைலிட் நிறுவனத்திடமிருந்து ரெம்டெசிவிர் மருந்து தயாரிப்பதற்கான தொழில்நுட்பத்தை பெற்று இந்தியாவில் மருந்தை தயாரிக்கும். அதன் மூலம் அந்த மருந்து உற்பத்தி செய்யப்படும் அளவு அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. கொரோனா வைரஸ் தொற்று நோய் ஏற்பட்டு ரெம்டெசிவிர் மருந்தை எடுத்துக்கொண்டால் அதன் அறிகுறிகள் தென்படும் காலத்தை 15 நாட்களில் இருந்து 11 நாட்களாக குறைக்கிறது என ஏற்கனவே ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். சுற்றுலாவுக்கு அனுமதி அளித்த ஸ்பெயின் கொரோனா வைரஸ் பரவலை எப்படி தடுக்கப் போகிறது? அதிகமான வெளிநாட்டினரை கவரும் அளவுக்கு பிரபலமான சுற்றுலா தளமாக இருக்கிறது ஸ்பெயின். இந்நாட்டின் பொருளாதாரத்தையும் சுற்றுலா பயணிகளை தீர்மானிக்கின்றனர். நாட்டின் ஜிடிபியில் 12% இந்த சுற்றுலாவினால் தான் உயர்கிறது. இப்படி சுற்றுலாவையே நம்பியிருக்கும் நாட்டுக்குள் கொரோனா வைரஸ் பரவ தொடங்கியது முதல் ஸ்பெயின் முடங்கி போனது. மார்ச் 14ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்தார் ஸ்பெயின் நாட்டின் பிரதமர் பெட்ரோ சான்சஸ். அனைத்து விதமான கட்டுப்பாடுகளையும் சுகாதார நடவடிக்கைகளையும் பின்பற்ற தவறுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். அந்நாட்டு மக்களும் அதனை தீவிரமாக கடைபிடித்தனர். ஆனாலும் ஐரோப்பிய ஒன்றியத்திலேயே கொரோனா வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ள நாடுகளில் 3வது இடத்தில் இருக்கிறது ஸ்பெயின். தற்போது வரைக்கும் 2,93,352 பேர் கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 28,323 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள். இன்று மட்டும் சுமார் 300 பேர் கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். நிலைமை இப்படி இருக்க தற்போது ஊரடங்கு உத்தரவை முழுவதுமாக நீக்கி உத்தரவிட்டுள்ளார் அந்நாட்டு பிரதமர். நாட்டு எல்லைகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் அண்டை நாட்டு சுற்றுலா பயணிகள் தங்கள் நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ளலாம் என தெரிவித்திருக்கிறார். தங்கள் நாட்டுக்கு பயணம் மேற்கொள்ளும் யாரையும் தனிமைப்படுத்துதல் முகாமில் வைக்க மாட்டோம், சுதந்திரமாக பயணம் செய்யலாம் என தெரிவித்திருக்கிறார். நாட்டு மக்களும் சுதந்திரமாக பயணம் செய்யலாம் என கூறப்பட்டுள்ளதால் மக்கள் நிம்மதி அடைந்துள்ளனர். ஆனாலும் ஹோட்டல் பயணங்களின் போது 1.5 மீட்டர் இடைவெளியை பின்பற்ற வேண்டும், முகக்கவசம் அணிய வேண்டும், சுத்தமாக கைகளை கழுவ வேண்டும் என சுகாதார நடவடிக்கைகளை பின்பற்ற அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தற்போது சுவிட்சர்லாந்து, பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து சுற்றுலா பயணிகள் வர தொடங்கியுள்ளனர். ஆனாலும் எதிர்பார்த்த அளவுக்கு சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை இல்லை என்பதால் பெரும்பாலான ஹோட்டல்கள், வணிக வளாகங்கள் மூடிய வைக்கப்பட்டுள்ளன. சுற்றுலாவும் ஹோட்டல்களும் தான் ஸ்பெயின் நாட்டின் முக்கிய பொருளாதாரமே. கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக இவை அனைத்தும் செயல்படாமல் இருப்பதனால் நாட்டின் பொருளாதாரம் மிகவும் மோசமடைந்துள்ளது. பொருளாதாரத்தை சீர் செய்ய வேண்டுமானால் ஊரடங்கு உத்தரவை திரும்பப் பெறுவதை தவிர வேறு வழியில்லை என்கிறார் அந்நாட்டின் பிரதமர் பெட்ரோ சான்சஸ். ஸ்பெயின் நாட்டின் இந்த நடவடிக்கை நாட்டின் பொருளாதாரத்தை சீரமைக்குமா அல்லது கொரோனா வைரஸ் பரவல் அச்சத்தை அதிகரிக்குமா என்பது இனி வரும் காலங்களில் தெரியும். வரும் 2021ஆம் ஆண்டில் கொரோனா நோய் தொற்றுக்கான தடுப்பூசி பயன்பாட்டுக்கு வந்துவிடும் என்று சமீபத்தில் நம்பிக்கை தெரிவித்த உலக சுகாதார அமைப்பின் மூத்த விஞ்ஞானிகளுள் ஒருவரான சௌமியா சுவாமிநாதன் தற்போது அதிர்ச்சி அளிக்கும் வகையில் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார்.
மற்ற நோய்களிலிருந்து நாம் தப்பவில்லை. குழந்தைகளுக்கு போட வேண்டிய தடுப்பூசிகள் தவறி இருக்கின்றன. அதனால் அடுத்த ஒரு பேராபத்துக்கு தயாராக இருக்க வேண்டியிருக்கலாம் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 80% நாடுகளில் குழந்தைகளுக்கு அளிக்க வேண்டிய தடுப்பூசிகளில் தடைகள் ஏற்பட்டிருப்பதாகவும், கொரோனா தடுப்பில் அரசு காட்டும் தீவிரம் எவ்வளவு முக்கியமானதோ அதே அளவிலான கவனத்தை இந்த ஊரடங்கு காலம் முடிந்ததும் பொது சுகாதாரத்திலும் குழந்தைகளுக்கான நோய் தடுப்பிலும் இயல்பான பொது சுகாதார சேவைகளிலும் தீவிரப்படுத்துவது அவசியம் என்றார். கொரோனா நோய் தொற்றால் பாதிப்புக்குள்ளாகி உயிரிழப்பவர்களை மட்டும் கருத்தில் கொள்ளாமல் மற்ற நோயாளிகளையும் கருத்தில் கொண்டு பிற நோயாளிகள் உயிரிழப்பதையும் நாம் தடுக்க வேண்டும். கொரோனா தீவிரம் இருப்பதால் மற்ற நோயாளிகளுக்கான சிகிச்சை முறைகளை அலட்சியப்படுத்தக்கூடாது. இதய நாள நோய்கள், காச நோய்கள், ஸ்ட்ரோக்குகள் போன்ற பயங்கரமான நோய்களுக்கு உரிய நேரத்தில் மருத்துவ உதவி கிடைக்காமல் மக்கள் அவதிப்படுகின்றனர். கொரோனா நோய் தொற்று உலக அளவில் ஒரு இமாலய சவாலை வைத்துள்ளது. சவாலை போலவே ஒரு வாய்ப்பையும் கொடுத்துள்ளது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பொது சுகாதார கட்டமைக்கும் வேலையை அரசுகள் சிறப்பாக செயல்படுத்த வேண்டும். பொது சுகாதாரம் தான் இன்னும் வரவிருக்கும் தொற்று நோய்களில் இருந்து நம்மை காக்கும். கொரோனா கடைசியான பெருந்தொற்று அல்ல. இன்னும் தொற்று நோய்களை நாம் எதிர்கொள்ள நேரிடலாம் என தெரிவித்தார். கொரோனா வைரஸ் தொற்று நோய் ஏமனில் ஒரு பேரழிவு. ஏமன் இதுவரை 350க்கும் மேற்பட்ட கோவிட்-19 வழக்குகளை உறுதிப்படுத்தியுள்ளது. ஆனால் உதவிக்குழுக்கள் உண்மையான எண்கள் மிக அதிகம் என்று நம்புகின்றன. 5 ஆண்டு கால உள்நாட்டு போர், காலரா மற்றும் பட்டினி ஆகியவை ஏமனை பேரழிவிற்கு உட்படுத்தியுள்ளன. அதே நேரத்தில் சவுதி தலைமையிலான முற்றுகைகள் மற்றும் குண்டுவீச்சு பிரச்சாரங்கள் அதன் சுகாதார அமைப்பை கிட்டத்தட்ட பயனற்றவையாக விட்டுவிட்டன. இப்போது ஏமன் ஒரு புதிய சவாலை எதிர்கொள்கிறது. உலகளாவிய தொற்று நோய் நாட்டிற்கு முக்கியமான உதவி வறண்டு போகும்போது ஏமனில் விஷயங்கள் எவ்வளவு மோசமாக இருக்கும். ஏமனில் 21 மாகாணங்களில் 9 இடங்களில் 128 நோய் தொற்றுகள் மற்றும் 20 இறப்புகள் கொரோனா வைரசுடன் தொடர்புடையதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. தொற்று நோயால் நாடு ஒரு பேரழிவு தரக்கூடிய உணவு பாதுகாப்பு சூழ்நிலையை சந்திக்க நேரிடும் என்று ஐக்கிய நாடுகள் சபை எச்சரித்ததால் ஏமனின் சவுதி ஆதரவு அரசாங்கம் அதன் எதிரிகள் தாங்கள் வைத்திருக்கும் பகுதிகளில் கொரோனா வைரஸ் பரவுவதை மூடி மறைப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது. புதிய கொரோனா வைரஸால் ஏற்படும் நோயான கோவிட்-19 வெடித்தவுடன் ஏமனின் போரினால் பாதிக்கப்பட்ட சுகாதாரத்துறை ஒப்பந்தத்திற்கு உதவ ஏமன் சார்ந்த அரசாங்கம் அவசர உதவியை கோரியது. 5 ஆண்டு கால யுத்தம் ஏமனின் சுகாதார அமைப்பை பேரழிவிற்கு உட்படுத்தியது. ஒரு கோவிட்-19 வெடிப்பு ஒரு பேரழிவாக இருக்கும். கோவிட்-19க்கு பதிலளிப்பதற்கும் மருத்துவமனைகள் அனைத்து நோயாளிகளுக்கும் சிகிச்சை அளிக்க முடியும் என்பதை உறுதி செய்வதற்கும் உலகம் துடிக்கும் ஒரு நேரத்தில் ஏமன் ஒரு போரின் 6வது ஆண்டில் நுழைந்துள்ளது. ஆனால் அதன் சுகாதார அமைப்பு அழிந்துவிட்டது. வைரஸின் புதிய அச்சுறுத்தல்கள் ஏற்கனவே பேரழிவு தரும் மற்றும் முற்றிலும் மனிதனால் உருவாக்கப்பட்ட மனிதாபிமான நெருக்கடியை சிக்கலாக்கும். கடந்த 5 ஆண்டுகளில் ஏமனை அளித்த பலதரப்பட்ட யுத்தம் மருத்துவமனைகள் அல்லது சுகாதார ஊழியர்களை வன்முறை மற்றும் அழிவிலிருந்து விடுவிக்கவில்லை. மனித உரிமைகளுக்கான மாட்டானா 2007இல் நிறுவிய அமைப்பு 2015 மற்றும் 2018க்கு இடையில் ஏமனில் ஏற்பட்ட மோதலுக்கு அனைத்து தரப்பினரும் சுகாதார வசதிகள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் மீது 120 தாக்குதல்களை ஆவணப்படுத்தியது. இதன் விளைவாக 96 பொதுமக்கள் மற்றும் சுகாதார ஊழியர்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் நூற்றுக்கணக்கானவர்கள் காயமடைந்தனர். ஒரு ஆண்டின் அறிக்கை மனித உரிமைகள் மற்றும் அமெரிக்க நிறுவனமான மருத்துவர்களுக்கான வாட்டானா மூலம் மார்ச் மாதத்தில் வெளியிடப்பட்டது. நாங்கள் தான் இந்த தாக்குதல்களை நடத்தியது என்பதை விளக்குவதற்கு ஏமன் எதிர்கொண்ட பேரழிவு மனிதாபிமான நிலையின் பங்களிப்பை காட்டுகிறது. இது ஒரு ஸ்னாப்ஷாட் மட்டுமே. சுகாதார வசதிகள் மீதான உண்மையான தாக்குதல்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கலாம். சவுதி மற்றும் எமிராட்டி தலைமையிலான கூட்டணி ஹைஅவுத்தி ஆயுத குழு மற்றும் ஏமனின் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட அரசாங்கம் ஆகியவை சுகாதார அமைப்பின் சரிவுக்கு பங்களித்தன. அறியப்பட்ட ஆக்கிரமிக்கப்பட்ட மருத்துவ வசதிகள், மருத்துவ பொருட்களை கொள்ளையடித்து மற்றும் மருத்துவ பணியாளர்களை தாக்கியது போன்ற மீறல்களுக்கு எதிராக அவர்கள் வான்வழி மற்றும் தரைவழி தாக்குதல்களை நடத்தியுள்ளனர். ஹவுஸ் மற்றும் சலை படைகள் விதித்த முற்றுகையின் காரணமாக அடிப்படை நடவடிக்கைகளை செய்வதற்கு தைஸ் முழுவதும் உள்ள மருத்துவமனைகள் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்டுள்ளன. 2016ஆம் ஆண்டின் இறுதியில் போருக்கு 1 வருடம் மட்டுமே ஏமனின் சுகாதார வசதிகளில் பாதிக்கும் மேற்பட்டவை மூடப்பட்டு செயல்பாட்டில் இருந்தவர்களுக்கு நிபுணர்கள், அத்தியாவசிய உபகரணங்கள் மற்றும் மருந்துகள் இல்லை. மீதமுள்ள மற்றும் செயல்படாத சில மருத்துவ மையங்கள் பெரும்பாலும் மோதல்களால் கட்சிகளால் ஆக்கிரமிக்கப்பட்டு இராணுவமயமாக்கப்பட்டன. இதன் மூலம் சுகாதாரத்திற்கான அணுகலை ஆயுதமாக்குதல் மற்றும் இணைத்தல் இந்த செயல்பாடுகள் பாகுபாடற்ற சுகாதார வழங்கல் மற்றும் மருத்துவ கொள்கையை மீறியதுடன் இந்த கட்டமைப்புகளில் பலவற்றை ஆயுத மோதலின் சட்டங்களின் கீழ் பாதுகாக்கப்பட்ட அந்தஸ்தை இழக்கும் அபாயத்தை அம்பலப்படுத்தின. மோதலுக்கான அனைத்து தரப்பினரும் சுகாதார ஊழியர்களை அச்சுறுத்தியுள்ளனர், காயப்படுத்தியுள்ளனர், கடத்தி சென்று தடுத்து வைத்துள்ளனர்.
இந்த விரோதமான சூழல் கிட்டத்தட்ட அனைத்து வெளிநாட்டு மருத்துவ நிபுணர்களையும் வழிநடத்தியது. அவர்கள் மோதலை அதிகரிப்பதற்கு முன்னர் சுமார் 25% சுகாதார பணியாளர்களை கொண்டிருந்தனர். நாட்டை விட்டு வெளியேற சுகாதார அமைப்பில் மேலும் சிரமத்தை ஏற்படுத்தினர். இன்று ஏமன் மருத்துவ நிபுணர்களின் பெரும் பற்றாக்குறையை எதிர்கொள்கிறது. 10,000 பேருக்கு 10 சுகாதார ஊழியர்கள் மட்டுமே உள்ளனர். இந்த அளவிலான மக்களுக்கு மிக அடிப்படையான சுகாதார பாதுகாப்பு வழங்க உலக சுகாதார அமைப்பு பரிந்துரைத்த குறைந்தபட்ச விகிதத்தில் பாதிக்கும் குறைவானது. சுகாதார வசதிகளின் அழிவு மற்றும் மருத்துவ நிபுணர்களின் பற்றாக்குறை அனைத்தும் ஏமனில் உள்ள பொதுமக்களுக்கு ஒரு பேரழிவு சூழ்நிலைக்கு பங்களித்தன. ஏமனியர்கள் முன்பு இதே சூழலில் ஒரு பாதிப்பு வெடித்த போது எளிதில் தடுக்கக்கூடிய நோய் காலரா. ஏமனில் உள்ள மோதலுக்கான கட்சிகள் நாடு முழுவதும் சுகாதார மற்றும் தாக்குதல்களை நிறுத்த வேண்டும். மேலும் குற்றங்களுக்கு பொறுப்பு கூறலை உறுதி செய்வதற்காக தாக்குதல்கள் குறித்து உடனடியாக விசாரணைகளை நடத்த வேண்டும். மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். ஏமனில் மோசமான அச்சங்கள் ஒரு யதார்த்தமாக மாறும் மற்றொரு தொற்று நோய் முழு உலகிற்கும் புதினமாக இருக்கும்போது இந்த நோய் குறிப்பாக ஏமன் போன்ற மோதலில் உள்ள நாடுகளுக்கு ஆபத்தானதாக இருக்கலாம். சனாவில் வசிக்கும் மக்கள் கொரோனா வைரஸ் ஏமனுக்கு வந்தால் நாங்கள் எங்கள் கல்லறைகளை தோண்டி மரணத்திற்காக அமைதியாக காத்திருக்க வேண்டும் என்றே கூறி வந்தனர். கொரோனா வைரஸ் எங்கும் பரவுவது அனைவருக்கும் அச்சுறுத்தலாகும். கொரோனா வைரஸை எதிர்த்து போராடுவதற்கு நாடுகள் தங்கள் சொந்த சுகாதார அமைப்புகளை உயர்த்து கொண்டாலும் ஏற்கனவே தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ள ஏமனின் அவல நிலையை அவர்கள் புறக்கணிக்க கூடாது. கொரோனா வைரஸ் அபாயம் தமிழகத்தை பின்பற்ற நினைக்கும் அமெரிக்கா. உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் அச்சுறுத்தலினால் நாளுக்கு நாள் ஆயிரக்கணக்கில் வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறது. தற்போது கொரோனா வைரஸ் தாக்கத்தில் அமெரிக்கா முதல் இடத்திலும் இந்தியா 4வது இடத்திலும் இருக்கிறது. மார்ச் மாதம் இந்தியாவில் கேரள மாநிலத்தில் முதல் கொரோனா நோய் தொற்று கண்டறியப்பட்டது முதல் மே மாதம் வரைக்கும் கொரோனா வைரஸ் பாதிப்பு இந்தியாவில் குறைவாகவே இருந்தது. அதுவும் தமிழகத்தில் நாளொன்றுக்கு 50-100 என நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை வெளியிடப்பட்டது. அப்போது தமிழக அரசின் மீது மக்கள் வைத்த குற்றச்சாட்டு குறைவான அளவுக்கு பரிசோதனை செய்யப்படுவதால் தான் எண்ணிக்கையும் குறைவாக காட்டப்படுகிறது என்று மே மாதத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்த தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்னும் சில தினங்களில் கொரோனா வைரஸ் பாதிப்பு பூஜ்ஜியமாகும் என பெருமையுடன் கூறினார். அதன் பிறகுதான் மக்கள் தாமாகவே முன்வந்து பரிசோதனை செய்து கொள்ளும் முடிவினை எடுத்தனர். அதுவும் மக்கள் நெருக்கம் மிகுந்த சென்னையில் கொரோனா வைரஸ் பாதிப்பு அதிகமாக இருப்பது அதன் பிறகு தெரிய வந்தது. தற்போது நாளொன்றுக்கு 2000 பேருக்கும் அதிகமாக கொரோனா வைரஸால் பாதிக்கப்படுவதாக அரசாங்கமே பட்டியலை வெளியிடுகிறது. ஆனாலும் இதைவிட பாதிப்பு அதிகமாக இருக்கும் என மக்கள் அச்சப்படுகின்றனர். மக்கள் தாமாகவே முன்வந்து பரிசோதனையை செய்து கொள்வதால் எண்ணிக்கை கூடுவதை உணர்ந்த அரசாங்கம் அவர்களை அச்சுறுத்தும் வகையில் கொரோனா வைரஸ் பரிசோதனை செய்து கொள்பவர்கள் அவர்களது வீட்டில் உள்ளவர்களும் கட்டாயமாக தனிமை முகாமில் வைக்கப்படுவார்கள் என மாநகராட்சி ஆணையர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். அதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த மக்கள் தற்போது பரிசோதனை செய்து கொள்வதற்கு கூட அச்சப்படுகின்றனர். சொல்லப்போனால் தமிழகத்திலும் சென்னையில் கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த நினைக்கும் அரசு பரிசோதனை செய்வதை குறைத்துக் கொண்டாலே கொரோனா வைரஸை கட்டுப்படுத்தி விடலாம் என நினைக்கிறது. தற்போது இதே பாணியை தான் அமெரிக்காவிலும் பின்பற்ற வேண்டும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். உள்நாட்டில் அவர்கள் மேற்கொண்டுள்ள ஒரு சுற்றுப்பயணத்தில் அவரது ஆதரவாளர்களிடையே பேசும்போது அதிகமான பரிசோதனைகள் செய்யப்படுவதால் தான் நாளுக்கு நாள் எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறது. 25 லட்சத்திற்கு அதிகமான நோயாளிகளுடன் அமெரிக்கா உலகத்திலேயே முதலிடத்தில் உள்ளது. பரிசோதனை செய்வதை குறைத்துக் கொண்டால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் குறைந்துவிடும் என பேசியிருக்கிறார். அவரது இந்த பேச்சு அமெரிக்க மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. உலகம் முழுவதும் இதுவரை 90,23,895 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 4,69,382 பேர் பலியாகி உள்ளனர். 47,92,450 பேர் மீண்டுள்ளனர். கொரோனாவால் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள அமெரிக்காவில் 23.5 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது வரை 1.22 லட்சம் பேர் உயிரிழந்துள்ளனர். கொரோனா பரவலை கட்டுப்படுத்த அமல்படுத்தப்பட்ட ஊரடங்கு காரணமாக பொருளாதார நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டு வேலை இழப்பு உள்ளிட்டவற்றால் உலக பொருளாதாரம் மந்த நிலையை எதிர்கொண்டு வருகிறது. இந்நிலையில் அமெரிக்காவில் நவம்பர் மாதம் அதிபர் பதவிக்கு தேர்தல் நடைபெற இருக்கிறது. குடியரசுக் கட்சி சார்பில் ட்ரம்ப் மீண்டும் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து ஜனநாயக கட்சி சார்பில் ஜோ பிடன் போட்டியிடுகிறார். அமெரிக்காவில் அதிபர் தேர்தலுக்கான பிரச்சாரம் சூடுபிடிக்க துவங்கியுள்ளது. வழக்கமாக அமெரிக்க அதிகாரிகள் கொரோனா வைரஸ் தொற்றை வூஹான் வைரஸ் என குறிப்பிட்டு வருகின்றனர். ஓக்லஹாமாவில் அதிபர் தேர்தலுக்கான முதல் பிரச்சாரத்தை துவங்கிய ட்ரம்ப் கோவிட்-19 என்ற நோய்க்கு வரலாற்றில் எந்த நோய்க்கும் இல்லாத அளவுக்கு பல பெயர்கள் உண்டு. நான் குங்ஃப்ளூ என பெயரிட்டுள்ளேன் என்றார். மேலும் நான் 19 வகையான வித்தியாசமான பெயர்களை வைக்க முடியும். பலர் இதனை வைரஸ் என அழைக்கின்றனர். சிலர் இதை காய்ச்சல் என்றும் அழைக்கின்றனர். ஆனால் இதற்கு பல பெயர்கள் வைக்க முடியும் என்று அவர் பேசியுள்ளார். சீனாவின் பாரம்பரிய தற்காப்பு கலையான குங்ஃபூவை கிண்டல் அடித்துதான் ட்ரம்ப் இவ்வாறு பெயர் சூட்டியுள்ளார் என்று கூறப்படுகிறது. கொரோனா மருந்தால் கிளென்மார்க் நிறுவனத்தின் பங்கு விலை உயர்வு. கிளென்மார்க் மருந்து நிறுவனம் பெவிபிரிவர் என்னும் கொரோனாவுக்கான மருந்தை தயாரித்துள்ளதை தொடர்ந்து அந்த நிறுவனத்தின் பங்கு விலை உயர்ந்து வருகிறது.
நேற்றைய மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் பிரிவில் இந்நிறுவனத்தின் பங்குகள் வர்த்தகத்தின் இடையே 40% அதிகரித்து ₹572.70 எட்டியுள்ளன. இது கடந்த 52 வாரங்களில் இல்லாத மிக பெரும் உயர்வு என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் தேசிய பங்குச்சந்தையில் இந்த நிறுவனத்தின் பங்கு விலை வர்த்தகத்தின் இடையே ₹573.05 என்ற உச்சத்தை எட்டியுள்ளது. பின் வர்த்தகத்தின் இறுதியில் இந்நிறுவனத்தின் பங்கு விலை மும்பை பங்குச்சந்தையில் 27.06% உயர்வுடன் ₹519.80 என்ற விலையில் நிலை பெற்றது. அதேபோல் தேசிய பங்குச்சந்தையில் 26.97% அதிகரித்து ₹519.75 என்ற விலையில் நிலை பெற்றது. கிளென்மார்க் அறிமுகம் செய்துள்ள இந்த பெவிபிரவீர் மாத்திரையை பெவிஃப்ளூ எனும் பிராண்ட் பெயரில் தயாரித்து வழங்க உள்ளதாக அறிவித்துள்ளது. 200 மில்லிகிராம் எடை கொண்ட இந்த ஒரு மாத்திரையின் விலை ₹103 எனவும் 34 மாத்திரைகள் கொண்ட ஒரு பட்டையின் அதிகபட்ச சில்லறை விற்பனை ₹3500 எனவும் தெரிவித்துள்ளது. கழிவு நீரில் கொரோனா வைரஸ் பரவுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பது குறித்து குஜராத் மாநிலம் காந்தி நகரில் உள்ள IIT விஞ்ஞானிகள் ஆய்வு நடத்தி வந்தனர். இந்த ஆய்வு அதன் புவி அறிவியல் துறை தலைவர் மணிஷ்குமார் தலைமையில் நடந்தது. குஜராத் உயிரி தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையம், குஜராத் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துடன் இணைந்து இந்த ஆய்வு நடந்தது. இதனையடுத்து குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து கடந்த மே 8ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை சேகரிக்கப்பட்ட கழிவுநீர் மாதிரிகளை வைத்து ஆய்வு தொடங்கப்பட்டது. கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வரும் அகமதாபாத் சிவில் மருத்துவமனையில் இருந்து தினமும் 10,60 லட்சம் லிட்டர் கழிவுநீர் இந்த சுத்திகரிப்பு நிலையத்துக்கு வருகிறது. இந்த ஆய்வில் கழிவுநீரில் கொரோனா வைரஸ் மரபணுவை போன்று மேலும் 3 வைரஸ் படிமங்களும் கண்டறியப்பட்டுள்ளன. மே 8ஆம் தேதி காணப்பட்ட வைரஸ் அடர்த்தியை விட மே 27ஆம் தேதி வைரஸ் அடர்த்தி அதிகமாக இருந்துள்ளது. அதாவது அகமதாபாத் சிவில் மருத்துவமனையில் நோயாளிகள் எண்ணிக்கை அதிகரிக்க வைரஸ் அடர்த்தி அதிகரித்துள்ளது. இதனால் கழிவுநீர் மூலம் கொரோனா பரவுவது கண்டறியப்பட்டது. இத்தாலி போன்ற நாடுகள் ஏற்கனவே இதை கண்டுபிடித்துள்ளன. அந்த நாடுகளின் பட்டியலில் தற்போது இந்தியாவும் இணைந்துள்ளது. இத்தாலியில் முதலாவது கொரோனா பாதிப்பு கடந்த பிப்ரவரி மாதம் தான் ஏற்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் அதற்கு 2 மாதங்களுக்கு முன்பே கழிவு நீரில் கொரோனா வைரஸ் மரபணு போன்ற வைரஸ்கள் இருப்பது கண்டறியப்பட்டது. எனவே மனிதர்கள் மூலம் கொரோனா பரவும் என்ற கண்ணோட்டத்தில் மாறுதல் வர வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மனிதர்களின் கழிவுகளில் கொரோனா வைரஸ் இருப்பது சமீபத்திய ஆய்வுகளில் கண்டறியப்பட்டது. அதைத் தொடர்ந்து தற்போது இந்த ஆய்வு முடிவுகள் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளன. கழிவு நீரில் வைரஸ் எப்படி பரவியது, அதை எப்படி தடுக்க வேண்டும் என்பது பற்றிய அடுத்த ஆய்வுக்கு இந்த ஆய்வு உதவியாக அமைந்துள்ளது. கொரோனா வைரஸ் வலுவிழந்து வருகிறது என்றும் கொரோனா தானாகவே விரைவில் காணாமல் போகும் என இத்தாலி ஆராய்ச்சியாளர் சொன்ன கருத்து செய்தியாக உள்ளது. எனினும் இது குறித்து உண்மை தன்மையை ஆராய வேண்டியுள்ளது. இத்தாலியைச் சேர்ந்த மருத்துவரும் பேராசிரியருமான மாட்டியோ பஸ்ஸட்டி சான் மார்டினோ மருத்துவமனையில் தொற்று நோயியல் துறையில் பணிபுரிந்து வருகிறார். அவர் சமீபத்தில் தி சண்டே டெலிகிராஃப் பத்திரிகைக்கு பேட்டி அளித்திருக்கிறார். துவக்கத்தில் வீரியத்துடன் இருந்த வைரஸ் தற்போது வீரியம் குறைந்துள்ளது. இந்த வைரஸ் வீரியம் இழந்திருக்கிறது என்பது உண்மையாகும் பட்சத்தில் கொரோனா வைரஸ் தானாகவே வலுவிழந்து உயிரிழக்கும் என தெரிவித்திருக்கிறார். கொரோனா வைரஸ் தனக்கு தானே மரபணு பிறழ்வு செய்து கொள்கிறது. இவ்வாறு மரபணு பிறழ்வு ஏற்படும் பட்சத்தில் அதனால் ஏற்படும் பாதிப்பும் குறைகிறது. கடந்த மார்ச், ஏப்ரல் மாதங்களில் இந்த வைரஸின் வீரியம் இத்தாலியில் அதிகமாக இருந்தது. அங்கு இப்போது 80-90 வயதுகளில் இருந்தவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை தேவைப்பட்டது. வெண்டிலேட்டர், ஆக்சிஜன் தேவைப்பட்டது. ஆனால் தற்போது அந்த வயதில் இருப்பவர்கள் எந்த மருத்துவ உதவியும் இன்றி சுவாசித்து வருகின்றனர். இன்று சுவாசிப்பவர்கள் கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பு கூட சுவாசிக்க முடியாத சூழலில் இருந்தனர். தற்போது வைரஸ் வீரியம் குறைந்து வருகிறது என்று தெரிவித்திருக்கிறார். எனினும் உலக சுகாதார நிறுவனம் இவரின் கூற்றை மறுத்துள்ளது. கொரோனா இன்னும் ஆட்கொள்ளி வைரஸ் தான் என்று தெரிவித்துள்ளது. மாட்டியோ பஸ்ஸட்டி சொல்வதை ஏற்கும் வகையில் எந்த ஆராய்ச்சிகளும் முடிவுகள் தரவில்லை என்றும் உலக சுகாதார மையம் தெரிவித்துள்ளது. சமீபத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய உலக சுகாதார மையத்தின் நெருக்கடி கால தலைவர்களுக்கான தலைவர் மைக் ரயான் இத்தாலி ஆராய்ச்சியாளர்களின் கருத்தை இப்போதைய நிலையில் ஏற்க முடியாது என தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. கொரோனா வைரசுக்கு எதிரான தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டதாக நைஜீரிய விஞ்ஞானிகள் குழு அறிவித்துள்ளதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதுபோன்ற உலகளாவிய தொற்று நோய்க்கு ஒரு தீர்வு வழங்குபவராக இருப்பது எங்கள் விருப்பம். நாங்கள் எங்கள் திறமையை பயன்படுத்தி ஒரு தடுப்பூசியை யதார்த்தமாக்குவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று செய்தி வலைதள தலைமை COVID-19 ஆராய்ச்சி குழுவின் தலைவர் டாக்டர் ஒலடிபோ குலோவல் கூறினார். தடுப்பூசி உண்மையானது. நாங்கள் அதை பலமுறை சரிபார்த்துள்ளோம். இது ஆப்பிரிக்கர்களை இலக்காக கொண்டது. ஆனால் இது மற்ற இனங்களுக்கும் வேலை செய்யும். இது போலியானது அல்ல. இது தீர்மானத்தின் விளைவாகும்.
இது நிறைய விஞ்ஞானிகளை எடுத்தது என நைஜீரியாவின் எடா மாநிலத்தில் உள்ள அடிலைட் பல்கலைக்கழகத்தில் நிருபர்களிடம் குளோபல் தெரிவித்தார். தடுப்பூசி தேவைப்படுபவர்களின் மக்கள் தொகை மருந்துகள் தேவைப்படுவதை விட அதிகம். அதனால்தான் ஆராய்ச்சி ஒரு தடுப்பூசியை மையமாக கொண்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். இந்த தடுப்பூசியை அடிப்படையாக கொண்ட ஆய்வு ஆரம்பத்தில் ட்ரினிட்டி இம்யூனோ டிஃபிஷியன்சி லேபரட்டரி மற்றும் ஹெலிக்ஸ் பயோஜன் கன்சல்ட் ஓக்போமோஷா ஆகியவற்றால் நிதி அளிக்கப்பட்டது. சுமார் 7.8 மில்லியன் நைஜீரிய நைராக்கள் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறந்த திறனுள்ள தடுப்பூசி வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பதற்காக ஆப்பிரிக்கா முழுவதிலும் உள்ள மாதிரிகளில் இருந்து வைரஸின் மரபணுவை பற்றி தனது குழு விரிவாக பணியாற்றியதாக குளோபல் கூறினார். இந்த அணியின் ஆராய்ச்சியாளர்கள் மறைந்திருக்கும் தடுப்பூசி கட்டமைப்பை உருவாக்கியுள்ளனர் என குளோபல் தடுப்பூசிக்கு பெயரிடாமல் வெளிப்படுத்தினார். மருத்துவ அதிகாரிகள் தேவைப்படும் பெரிய அளவிலான ஆராய்ச்சி, பகுப்பாய்வு மற்றும் ஒப்புதல்கள் காரணமாக பரவலான பயன்பாட்டிற்கான தடுப்பூசியை வெளியிட குறைந்தபட்சம் 18 மாதங்கள் ஆகும் என்று அவர் மேலும் கூறினார். நைஜீரியாவில் இதுவரை 475 பேர் உயிரிழந்துள்ளனர். அதிக எண்ணிக்கையிலான வழக்குகள் உள்ள நாடுகளில் தென்னாப்பிரிக்காவில் 87,715 பேர்களும், எகிப்தில் 52,211 நபர்களும், நைஜீரியாவில் 18,480 நபர்களும் இதுவரை பாதிக்கப்பட்டுள்ளனர். பல நாடுகள் பலவிதமான மருந்துகளை தங்கள் நாட்டிற்கு பரிந்துரை செய்தாலும் இதுவரை எந்த மருந்தும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பல கட்ட ஆராய்ச்சிகளுக்கு பிறகு உலக சுகாதார அமைப்பின் பரிந்துரையோடு உலகை ஆட்டிப்படைக்கும் கொரோனா வைரசுக்கு நல்லதொரு மருந்து விரைவில் கண்டுபிடிக்கப்படும் என்ற நம்பிக்கையில் அனைவரும் இருப்போம். தென்கொரியாவில் வேகமெடுக்கும் கொரோனாவின் 2ஆம் அலை. கொரோனா வைரஸ் பரவ தொடங்கிய ஆரம்ப காலகட்டத்தில் தென்கொரியா அதனை திறம்பட எதிர்கொண்டதாக உலக அளவில் பேசப்பட்டது. அதேபோல் தென்கொரியாவில் வைரஸ் தொற்றின் பாதிப்பு மற்ற நாடுகளை விட குறைந்த அளவு காணப்பட்டு வந்தாலும் தற்போது அங்கே கொரோனாவின் 2ஆம் அலை தொடங்கிவிட்டதாக அந்நாட்டின் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தென்கொரியாவில் கொரோனாவின் முதல் கட்ட பாதிப்பு தொடங்கிய காலகட்டம் முதல் தற்போது வரை 12,000 பேர் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 280 பேர் உயிரிழந்துள்ளனர். அதே சமயம் கடந்த 2 நாட்களில் மட்டும் தென்கொரியாவில் 17 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அவர்கள் அனைவரும் பெரிய அலுவலகங்கள் மற்றும் கிடங்குகளில் பணிபுரிபவர்கள் என கண்டறியப்பட்டுள்ளது. இதுகுறித்து கொரிய நாட்டு நோய் கட்டுப்பாட்டு மையத்தின் தலைவரான ஜன் யூன் கியூங் கூறும்போது, கடந்த ஏப்ரல் மாதம் வரை கொரோனாவின் முதல் அலை இறந்ததாகவும் தற்போது அதன் 2ஆம் அலை தொடங்கிவிட்டதாகவும் கூறுகிறார். மேலும் இது வரும் மாதங்களில் தொடர்ந்து அதிகரிக்கும் எனவும் தங்களது கணிப்பின் மூலம் தெரிய வந்துள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வரை தென்கொரியாவில் முதல் அலையை இன்னும் ஓயவில்லை என அந்த நாட்டு அரசு கூறி வந்தது. இந்த நிலையில் விடுமுறை காலமான மே மாதத்தின் தொடக்கத்தில் கொரோனாவின் புதிய அலை தொடங்கியது தற்போது தங்களுக்கு தெரிய வந்துள்ளதாக அந்நாட்டின் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதனால் இனி வரும் அடுத்த 3 நாட்களில் புதிய தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 30 என்ற அளவையும், நகர மருத்துவமனைகளில் உள்ள படுக்கைகள் 70% நெருங்கும் நிலையில் நாட்டில் கடுமையான கட்டுப்பாடுகள் அமலுக்கு வரும் என மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நோய் தொற்று பரவலின் மூலத்தை தீவிரமாக கண்டறிந்து அதிக அளவில் பரிசோதனைகள் மேற்கொண்டது. கடுமையான கட்டுப்பாடுகளின் மூலம் சமூக விலகலை மக்கள் கடைபிடித்தது உள்ளிட்ட செயல்பாடுகளின் காரணமாக தென்கொரியாவில் இதுவரை நாடு தழுவிய முடக்க நிலை அமல்படுத்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.